ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி லடாக் ரைடில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் வச்சுருக்கோம். இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா டெல்லி இந்த பக்கம் போனால் டெல்லி வந்து 104 கிலோமீட்டர் காட்டுது. அது இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் நடுவில் அப்படியே ஸ்கிப் பண்ணியிருப்பேன். என்ன ஒரு விஷயங்கிறது நான் சொல்லிடுறேன் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா சோலாப்பூர், லட்டூர், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நிசாமாபாத், கடைசியாக நிசாமாபாத்தில் தான் ரைட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பேன். நிசாமாபாத்துக்கு கொஞ்சம் பைபாஸ் ரோடு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டச் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக அந்த பைபாஸ் ரோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா K2K, கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரையும் போகிற பைபாஸ் தாங்க. நம்ம பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த பைபாஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த ரோடு. ஆக்சுவலாக நம்ம இந்த ரோடை பிடிக்கிறது தான் நம்ம கோவாவிலேருந்து 750 கிலோமீட்டர் இப்படி இந்த நேரில் வந்தோம். ரோடு எடுத்துகிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஏடா வீடியோ பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பக்கம் எல்லாத்துலேயுமே ஃபுல் ஆகிடுச்சு. கேமில் SD கார்டு ஃபுல் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஃபோன்லேயும் ஃபுல் ஆகிடுச்சு. இதுக்காக தான் 1 TB ஹார்ட் டிஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. சரி ரைட்டாக அடுத்து இன்றைக்கி என்ன இதை வந்து நம்ம தாண்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தாண்டிட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாக்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது இன்னொரு பெட்ரோல் பங்க். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் டைம் ஆகிடுச்சு, அதனால் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். நடுவில் ஒரு டீயை போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிறதுக்காக இந்த பங்கு வந்திருக்கோம். தெரில நமக்கு என்னமோ ஆப்பு பட்டு அங்கேயே இருக்கா, நான் தான் போய் அந்த ஆப்பில் உட்காரணும்னு தெரில. அது நடக்குது, அப்படி தான் நடக்குது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பெட்ரோல் பங்க்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். இன்னும் ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பும் போது 1004 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 978 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலாக கைஸ் நம்ம இன்னொரு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 18 மணி நேரம் அப்படியே விரட்டி பிடிச்சி அழுத்தணும்னு வச்சுங்களேன், டெல்லி ரீச் பண்ணிடலாம். அதெல்லாம் கைஸ் நமக்கு இந்த டெல்லி ரீச் பண்ணுற பெருசு இல்லை. அதெல்லாம் நடுவில் நமக்கு கொஞ்சம் பிளான் இருக்குது. என்னென்னா நம்ம போயிட்டு நடுவில் தாஜ்மஹால் பார்க்கலான்னு ஒரு ஆசை. நான் இது வரையும் தாஜ்மஹால் நான் பார்த்ததில்லை, அது ஃபஸ்ட் டைம். அதனால் போயிட்டு அதையும் விசிட் போட்டு ஆக்ரா போயிட்டு அங்கேருந்து தான் டெல்லி போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த ரூட்டை அப்படி தான் இருக்குது. அதனால் அதை நம்ம பார்த்து போகலான்னு ஒரு ஆசை. வாங்க போயிட்டு வரலாம். ஸ்ட்ரெயிட் ரோடு 50 கிலோமீட்டருக்கு இதே ரோடு தான். அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு ரைட் ஒன்று எடுக்க சொல்லுது. வாங்க நான் லாக் கன்யூ பண்ணிட்டு வரேன். வாங்க போகலாம். கைஸ் இந்த லிட்டரலி இந்த இடம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக காடு. இந்த பக்கம் ஃபுல்லாக காடு. கைஸ் நமக்கு பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் அந்த இடத்துல கீழே ஒரு பள்ளம் ஒன்று மாட்டுதுக்குல்ல, அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் தண்டவாளம் இருக்குங்க. இப்போ பார்த்திங்களா மேலே ஒயர் கம்பி போகுது. எலக்ட்ரிக் ட்ரெயின்லேருந்து எல்லாம் வர மாட்டிருக்கு. இடம் ஒரு மாதிரி அமைதி அந்த மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, இங்கேயும் 1-2 வீடுலாம் இருக்குங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் வந்து பார்த்தேன். இங்கே பார்த்திங்களா இங்கே மேலே வர மாதிரி இருக்கு ட்ரெயின். பை ப்ரோ, வரேன். பை. கைஸ் அவங்க எனக்கு கைஸ் இது வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தான். நம்ம ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா இதாக இருக்கும்ல, இது லைட்டாக மேலே வந்து தோல் சுருங்கின மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா நல்ல பிஞ்சு கைஸ், அந்த அளவுக்கு ரொம்ப பிஞ்சு. ஆனால் டேஸ்ட்டை பார்த்தேன், வந்து கேட்டோன்னே என்னென்ன வேறு எனக்குன்னு தெரில. அது வேறு பார்த்தா இது வெள்ளரிக்காய் மாதிரி தான் தெரியுது. ஆனால் வெள்ளரிக்காவா அந்த பீக்கங்காய் மேலே ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்கும்ல, பேட்டர்ன் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது மேலேயும் இருக்குது. அது தவிர காய்கறியாக என்ன தெரியாமல் நம்ம எதுவும் கேட்க முடியாதுங்கிறதுக்காக நான் கேட்டேன்.
அவங்க சொன்ன மொழியிலே புரியல. பக்கத்தில் இன்னொரு ஒருத்தர் தான் சொன்னார், ப்ரோ ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார் இது சாப்பிட்றது தான் அப்படின்னாரு. அது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. சரி அப்போ எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு கிலோ வந்து 50 ரூபான்னாங்க. சரி 50 1 கிலோ வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் சாம்பிள் பார்க்க கொஞ்சம் கொடுத்தாங்க. அதில் மீதி அப்படியே போக ரன்னிங்கில் சாப்பிட்லாம் வெயிட்டு. அவங்க இந்த மாதிரி நான் கூட நடுவில் ஒரு இடத்துல ஹோட்டலுக்கு இது கிடைக்கும், ஹோட்டலில் சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சுட்டு வட்டாரத்துக்கு நான் வந்த தூரத்துக்கு கடையே ஒன்றும் கிடைக்கல. இப்போ தான் ஒரு பங்கே ஒன்று வருது. அதெல்லாம் நடுவில் ஒரு சின்ன சிட்டி மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் நான் என்னடா இது ரூட்டு மாறிட்டோமா என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளேயும் பைபாஸ் திருப்பி டச் பண்ணிட்டேன். அப்படியே அந்த டீப் காட்டுக்குள்ளே தான் போகுது. இங்கே இருக்குங்க ஹோட்டல் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுட்டு நேச்சுரலாக ஃபுல்லாக இது. நான் அது இல்லாமல் இங்கேயே மேங்களூர்லேருந்து இங்கேயே வரும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வாங்கணும்னு 2-3 டைம் துடியாக துவச்சிட்டு இருந்தேன். அது அந்த டைமில் வந்துட்டேன், வாங்க முடியல. அதுதான் இன்றைக்கி பார்த்தோன்னே ரேட்டும் கட்டுப்படியாக இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம ஊரில் போடுற மாதிரி தான் வெள்ளரிக்காய் கட் பண்ணி அது மேலே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு தராங்க. நல்லா டேஸ்ட்டாக சுருக்குன்னு இருந்துச்சு. நம்ம இருந்தாலும் மிளகாத்தூள் பார்சல் பண்ணிட்டு இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே நம்ம போக அப்படி சாப்பிட்டே போவோம் வாங்க. ஆஹா இன்னும் டேஸ்ட்டா. கைஸ் நம்ம ஏதோ சிட்டிக்குள்ளே வந்த மாதிரி இருக்கேன். நீங்கள் பொறுப்பு இல்லாமல் என்னடா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டுறான்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற விஷயத்தில் நான் ரொம்ப கரெக்டாக சாப்பிட்ருவேன். வண்டியிலே அதே மாதிரி தான். என்ன பேச்சா இருந்தாலும் வண்டி கவனம் ரோட்டில் தான் இருக்கும். கைஸ் நம்ம இந்த இடத்துல ஒரு கிரிப்பர் ஒன்று போட்டுருந்து தெரியுமா, வீட்டில் இருந்து கிளம்பும் போது அது உடஞ்சி போச்சுங்க. அது நான் ரொம்ப இருக்கிற வரையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவே அவ்வளோதான் தாங்க. வண்டி வெயிலே நிற்கிது, மழை காடு இன்னும் மழையில் இன்னும் பெய்யல. அதெல்லாம் ட்ரைவ் பீச்செலாம் விட்டு திட்டினதில் இந்த மாதிரி வண்டியில் நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆக மாட்டிருக்கு. இதே மாதிரி போன வாட்டி சிட்டிக்குள்ளே ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருந்தேன், அப்புறம் அதுலேருந்து மாறிட்டேன். கைஸ் நமக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குண்ணா அடுத்த கிளிப்பு காட்டுறேன். அதெல்லாம் இருங்க பார்க்குமா. அது மேப் வேறு மினிமைஸ் ஆகிடுச்சு. என்ன இவன் நடு ரோட்டில் போயிட்டுருக்கான், இன்னும் யாரா கெட்டிலாம் போடலையா பாருங்க எவ்வளோ அசால்ட்டு. சரி காய் நான் போக வாக அனுப்பி போட்டுறேன். அவ்வளோதான். திருப்பி காட்டுக்குள்ளே கும்பிட்ட மாட்டுருக்கு. இன்னுமே ஒரு இது கிடக்காது. இது என்ன மணல்லாம் இதாக இருக்கு, செம்மண் ரெடி பண்ணி விற்பாங்களாட்டிருக்கு. அதெல்லாம் இப்படி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. அநேகமாக இந்த மாதிரி இடத்துல தான் சிறுத்தை புலி கொஞ்சம் டவுட்டு. சிறுத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப அப்படி அதோட கலருக்கு மேட்ச் ஆகிருக்கனால ரொம்ப பதுங்கி நின்றுலாம் இருக்குமாமா. வாங்க நமக்கு எதாவது லக்கு இருக்கான்னு பார்ப்போம். லக்கு இருந்தால் அப்படியே சுற்றி ஒரு கிளிப்பு ட்ரிக்குன்னு எடுத்துகிட்டு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். வட்டாமே ஏன்டா டே வேணாம் கைஸ் நல்லா இருக்கு. நான் அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் இருக்குன்றதுனா அங்கே நான் சொன்னேன்ல அங்கே கிளிப் எடுக்கிறேன், அதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் முன்னாடி இப்போ அதான் ஒன்றும் ஓரளவுக்கு ரொம்ப சேஃப் தானே இருக்கு இடமெல்லாம். ஏன்னா மக்கள்லாம் பாருங்களேன், கோயில் இருக்குது, கோயிலுக்கு வந்துருக்காங்க. ஆனால் அந்த ஏதோ மைல்கல்லில் ஏதோ கிலோமீட்டர்ஸ் போடுவாங்கன்னு பார்க்குறேன், அது எதுவும் இல்லைங்க. நம்ம வேணால் மேப்பில் ஃபுல்லாக டவர் இருக்குது. பாருங்களேன் உள்ளுக்குள்ள இடம்லாம் வா. இங்கே பார்த்தீங்களா கைஸ், நம்ம சிறுத்தையை பீட் பண்ணுற டைம் வந்துருச்சு. இங்கே பாருங்க, இது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, மங்கி தான் இதோட ஆர்ஜின் பேர் ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், வேணாம் மறந்துட்டேன் நான். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க அநேகமாக இது காட்டுக்குள்ளே தான்.
வாங்க முடிஞ்சால் லக்கு இருந்தால் மீட் பண்ணுவோம். வாங்க வேறு ஏதாவது அனிமலுக்கு இது ஸ்பாட் பண்ணலாம். ஸ்பாட் பண்ணலான்னா போய் தேடி போய்லாம் பார்க்க முடியாது. அந்த இதில் நம்ம கிராசிங்கில் இது எதாவது மீட் பண்ணோம்ச்சா அப்படியே ஒரு வாரமாக தூரமாக நின்று பார்த்துட்டு போகலாம். என்ன பஸ் இது? எல்லாம் ஒரே கலரில் எழுதிக்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்கிறான், அதை விட்டு விட்டு இல்லைன்னா படி படித்து கிழிச்சு விடுவார் சும்மா. இங்கே ஒரு செக் போஸ்ட் கோயிலோடு இருக்கே. ஐயோ 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 அப்பா, ஸ்பீடு பிரேக் பழி எடுத்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா வண்டி லாரி ஏதோ பிரேக் டவுன் ஆகிட்டுருக்கு. அட்ட இது என்ன கோயில்னு தெரியலையே. ஆக்சுவலாக ஹில்ஸ் இனிமேல் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் வண்டி ஏற மாட்டேன்றான். முன்னெல்லாம் 5ஆவது கியரில் ஏறுவான், இப்போ என்னன்னு தெரில. இப்போது ரொம்ப கற்ற விட்டோம்னா மைலேஜ் கம்மியாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வண்டி நம்ம இங்கே ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு ஆக்சில் கட் ஆகி கிடக்குதுங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த முன்னாடி இன்ஜின் கியர் பாக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கரகரன்னு சுற்றிட்டு இருக்கோம்ல, அது கட் ஆகி கிடக்குது. கீழேயே போட்டு வச்சுக்கிறாங்க. அண்டடா நான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ரோடு. நீங்கள் நினைக்கலாம் இன்னும் இந்த வெள்ளரிக்கா நீ சாப்பிட்டு முடிக்கலையாடான்ட்டு. இதுக்கு மேலே ஹெல்மெட்டுக்குள்ளே போகலைங்க, அதனால தான் அதை அப்படியே வச்சுருக்கேன். பாருங்க கடித்த விதத்துலேயே தெரியும், அவ்வளோ இது கடிச்சு வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஹெல்மெட்டில் போகலை, தூக்கி போகிறதுக்கு மனசு வரல. சரி வண்டி கிண்டியை எங்கேயும் இடங்க கிடச்சினா நிறுத்திட்டு பேலன்ஸை சாப்பிட்றலான்ட்டு கையிலேயே வச்சுட்ருக்கேன். அதில் நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் வண்டி நிறுத்துறது கொஞ்சம் டவுட்டு தான். வண்டியில் பெட்ரோல் இருக்குது, இந்த இதை தாண்டிட்டு தான் நிற்போம். வாங்க தான் போக. ஆனாலும் நீ இவ்வளோ மட்டமாக இருப்பேன் நான் எதிர்பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியுது. காப்பி ரேட் விழுந்துரும். நல்ல ஒரு பாட்டு இருந்துச்சு, வாயில் ஃபுல்லாக வந்துருச்சு, இருந்தாலும் வேண்டாம். ஆனால் டெல்லி போகிறதுக்கு இப்படி ஒரு ரூட் ஒன்று இருக்குங்கிறது எனக்கு மேட்ரு இன்றைக்கி தான் தெரியும். வாங்க கைஸ் நம்ம ரிட்டன் வரும்போது இதில் தான் வருவோம். இன்னும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம். நம்ம வாங்க. ஹரி வேறு கரெக்டாக முன்னாடி போயிட்டார். மனுஷன் எங்கே இருக்காருன்னு வேறு தெரில. நடுவில் 2 பேர்த்துக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் ஆனிச்சு கேப்பு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அவர் அழுத்தி பிடிச்சிட்டாரு. நான் மெதுவாக வந்துட்டு நட்டுருக்கேன், அப்படியே பொதுவாக வந்துட்டுருக்கேன் நானும். அதெல்லாம் இந்த ரோடு புதுசில் அப்படியே வாய் பார்த்துட்டு இதே பழப்பு தான். ஆமாம், இதுக்கு தான் ஊர்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சும்மாவா? அது இல்லாமல் அங்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் வியூவை. வா வா வா. ஒரு தமிழ்நாட்டு வண்டி கூட நான் பார்க்கல, ஆனால் நேற்று அங்கெல்லாம் நிறையா வண்டி பார்த்தேன். இந்த ஸ்பெண்டருக்கு தமிழ்நாடா எம்பி தாண்டா பாருங்களேன், ஒரு ஆஞ்சநேயர் சிலை செம்மையாக எனக்கு முடிஞ்சால் பக்கத்தில் போயிட்டு கூட பாட்டு போகலாம். பைபாஸ்லேருந்து தான் பார்த்தாவே தெரியுதே, வழி எப்படி தெரியாதுங்க. அதனால தான் போயிட்டு அங்கே முடிச்சிட்ருக்கூடாதுல்ல. இதுதான் நாட்டுருக்குங்க பாருங்க. வாவ் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரில். வா 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 சூப்பருங்க. எவ்வளோ பெரிய செலவு பாருங்களேன். பார்த்தீங்களா ஒரு லாரி அப்படியே கவுந்து கிடக்குதுங்க. எப்படி இப்படி விட்டாங்கன்னு தெரியலையே, பூக்க வெறியில் விட்டாங்களாட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம போகலாம். ஹாய் கைஸ். கைஸ் நம்ம இன்றைக்கி ரைடில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வரையும் பிளான் பண்ணியிருந்தோம். நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு ஒரு 825 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. நம்ம ஆக்சுவலாக டெல்லி தான் இப்போ என்னால் முடியல, ஓப்பனாக சொல்லணும்னா என்னால் முடியல, ரொம்ப டயர்ட். நேற்று நைட்டு வேறு தூங்கும்போது மணி 3 மணிக்கு தூங்கினா, காலையில் எப்பயும் போல் 7 மணிக்கு இருந்துச்சு ரைட் ஸ்டார்ட் பண்ணது. அப்படியே தான் கண்டினியூ பண்ணி வந்துட்டுருக்கேன். ஏன்னா வண்டியில் வர வர சொருச்சு. இதுக்கு மேலே அது வேலைக்கு ஆகாது. வண்டி உங்களுக்கு சத்தம் போயிட்டு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம
இங்கே ஸ்டே எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டா. சரி அட்லீஸ்ட் சரி ஆக்ரா வரையாவது போகலான்னு முடிவு பண்ணோம். ஆக்ராவுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 600 சில்லற என்னமோ கிலோமீட்டர்ஸ் வருது. சரி இது ரிஸ்க்காக இருக்குது. பக்கத்தில் வந்து சாகர்னு ஒரு ப்ரோ சாகர்னு ஒரு ஊர் இருக்குது. இன்னும் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்டே எடுத்துடலாம். நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக அது இல்லாமல் நம்ம ரொம்ப அன்டைமில் ரைட் பண்ணுறோம். எப்படின்னா நம்ம இங்கேருந்து அந்த ஊர்லேருந்து திருப்பி கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மினிட்டு கிளம்புறோம். நைட்டு ஃபுல்லாக ரைட் பண்ணுறோம். 1 மணி வரையும் 2 மணி வரையும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல முடியலை. அதுதான் இன்னையோட ஸ்கிப் பண்ணுறோம். இன்னையோட நைட் ரைடு ஸ்கிப் பண்ணிட்டு இன்றைக்கி போயிட்டு அங்கே முன்னாடி ஸ்டே பண்ணுறோம். காலையில் ஷார்ப்பாக எடுத்து ஆக்ரா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். எனி அப்டேட்ஸ் நான் விலாகில் சொல்கிறேன். விலாக் கொஞ்சம் அப்படி இப்படி எங்கடா அங்கே போகிறேன்னா அப்புறம் திடீர்னு இங்கே போகிறேங்க அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக எங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த பிளானில் இது எது இப்படி பண்ணணுங்கலாம் இல்லை. நாங்கள் கோவாலேருந்து முடிப்படி இந்த பக்கம் வரும்போது தெரியும் எங்களுக்கு இது இப்படி தான் வரும்ன்ட்டு. சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கோம். கைஸ் நான் போய் சாகர் போயிட்டு உங்களுக்கு விலாக் கன்டினியூ பண்ணுறேன். இல்லைனா என் கொடுக்குறது அங்கே வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கைஸ் இதுதான் நம்ம டென்ட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஸ்டே பண்ணலாம். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாகர் ரீச் ஆகிட்டோம். நைட்டு வந்த டயர்டில் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஓகே கைஸ் நான் அந்த விலாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். பாய், டாடா டாடா.